அண்டகங்களுக்கு மேல் கருப்பையின் இடது மற்றும் வலது புறங்களில் தலா ஒரு ஃபெலோப்பியன் நாளம் இருக்கப்பெற்றுள்ளது. யுட்டேரின் டியூப்ஸ், கருப்பை நாளங்கள் மற்றும் ஓவிடக்ஸ், அண்டை நாளங்கள் போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றது இந்த ஃபெலோப்பியன் நாளம். இந்த ஃபெலோப்பியன் நாளங்கள் அண்டகங்கள் வெளியிடும் அண்ட செல்லை கடத்துவதற்கு பயன்படுவதால் கருப்பை மற்றும் கலவிக்கால்வாய் போல இவையும் செகண்டரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன், பெண் இனப்பெருக்க மண்டலத்தின் துணை பால் உறுப்பாகும். இந்த இரு ஃபெலோப்பியன் குழாயும் பெரிஃபெரி ஆஃப் தி ஓவரி, அண்டக விளிம்பிலிருந்து கருப்பை வரை நீண்டு காணப்படுகிறது. ஃபெலோப்பியன் குழாயின் முன்முனை பகுதியில் புனல் வடிவிலான இன்ஃபண்டிபுலம், புனலுரு என்னும் அமைப்பு காணப்படுகிறது. புனலுருவின் விளிம்பில் விரல் போன்ற ஃபிம்ப்ரியே, நுண்ணீட்சிகள் அமைந்துள்ளன. இவை ஓவுலேஷன், அண்ட வெளியீட்டின் போது விடுபடும் அண்டத்தை தன்னை நோக்கி இழுப்பதற்கு பயன்படுகின்றன. இன்ஃபண்டிபுலம் புனலுருவின் வாய்ப்பகுதி அகன்று ஆம்புலா என்னும் மையப்பகுதியாக விரிவடைகிறது. இந்த பகுதியில் தான் அண்டமும் விந்து செல்களும் ஒன்றிணையும் கருவாக்கம் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. ஃபெலோப்பியன் குழாயின் கடைசி பகுதி இஸ்துமஸ், குட்டையானதாகவும் தடித்த சுவரை கொண்டும் காணப்படுகிறது. இது புனலுருவையும் ஆம்புலாவையும் கருப்பையுடன் இணைக்கின்றது.